அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஸ்டோரி உண்டு. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு படிப்பினை இருக்கும்னு நம்புகிறேன். சரியா? ஒரு பிஸ்னஸ்மேன் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லியன் மாதிரி லொஸ்ட் ஆகி, அவரோட பிஸ்னஸ் லொஸ்ட் ஆகி, அவங்கள கடன் எல்லாம் எடுத்து ஒரு 30 மில்லியன் மாதிரி லொஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு யோசனை பண்ணி என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஒரு பார்க்கில் போய்த்து அவரோட வாகனத்தை நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு பார்க்கில் போய்த்து உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்தால் என்ன செய்கிறேன்ட்டு. அவருக்கு ஒரு ஐடியாவுமே வரலையா. அப்போ அவர் மிச்ச நேரமாக உட்காந்துட்டு இருந்ததை பார்த்து ஒருத்தர் வந்து அவர்கிட்ட அவர் வந்து கோட் சூட் எல்லாம் போட்டு ஒரு 65-70 மாதிரி ஏஜ் ஒருத்தர் வந்து கேட்டால் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அவர் சொன்னால் இப்படி தான் என்ன பிஸ்னஸ் வந்து எல்லாம் லொஸ்ட் ஆகிட்டு இப்படின்னு ஃபுல்லு ஸ்டோரியும் சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னால், நான் உங்களுக்கு 1 crore ஒரு செக் ஒன்று தரேன். இந்த செக்கை நீங்கள் வச்சுக்கொண்டு உங்களோட பிஸ்னஸை செய்யுங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் இதே இன்னும் பார்க்கல நான் உங்களை மீட் பண்ண அப்புறம் நீங்கள் எனக்கு வந்து அதை ரிட்டர்ன் பண்ணுங்கண்டு. அவர் அன்எக்ஸ்பெக்டட் பண்ணாமல் இப்படி அவருக்கு இந்த உதவி கிடைச்சோடனே அவர் வந்து ஃபுல் ஒரு மனசுக்குள்ளே அவருக்கு ஃபுல் ஒரு ஹாப்பியன் வந்து அவர் என்ன யோசனை பண்ணி அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த செக் எடுத்துக்கொண்டு அப்படியே அவரோட வாகனத்தில் போக்கல யோசனை பண்ணால், இப்போ என்கிட்ட இந்த செக் இருக்குது, இப்போ நான் இந்த செக்கை யூஸ் பண்ணாமல் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கலாம் என்னால் எவ்வளோ முடியுமெண்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு டிசைட் பண்ணலாம். ஆல்ரெடி செக் கையில் இருக்கிறதானே, அதை சுற்றியும் பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு. ஆல்ரெடி இவர் ஒரு 5 மாதமாக சேலரி ஒன்றும் பே பண்ணாத காரணத்தால் சில ஸ்டாஃப் எல்லாம் வந்து அவரோட கம்பெனியை விட்டு போயிட்டான். இப்போ இருந்து அவரோட பழைய ஸ்டாஃப் 5 பேர் மட்டும்தானா. இப்போ அவங்க அந்த 5 பேரையும் கூப்பிட்டு சொன்னால், இப்படி தான் நாங்கள் வந்து பிஸ்னஸில் நிறைய ஃபால்ட் இருக்குது, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு நம்ம ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்மளால் ஜெயிக்க முடியும்ண்டு. நீங்கள் எல்லோரும் உண்டுக்கு இருந்து இந்த எஃபெக்டை போட்டு நம்ம இதை செஞ்சு பார்ப்போம். இது ஓகே ஆகினா நான் கட்டாயமாக உங்களுக்கு வந்து சேலரியெல்லாம் ரிகவர் பண்ணி தரேன். அந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஓகே, ஏன்னா 5 மாதம் எனக்கு சம்பளம் தர முடியாது, அந்த 5 மாதம் நீங்கள் சம்பளம் இல்லாமல் தான் வேலை பண்ணணும், இன்னொரு 5 மாதத்துக்கு ஆல்ரெடி 5 மாதம் இன்னொரு 5 மாதம் மாதிரி கொஞ்சம் சம்பளம் இல்லாமல் தான் வேலை பண்ணணும். அதுக்கு ஸ்டாஃப் எல்லாம் ஓகே பரவாயில்லை, ஏன்னு கேட்டால் நம்ம இந்த கம்பெனியால் தான் நம்ம இவ்வளோ முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்களும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணினான். ஃபஸ்ட் மாதம் முடிய கொலைக்கு ஒரு 2 லட்சம் மாதிரி ஒரு ப்ராஃபிட் ஒன்று வந்தான். அது 2ஆம் மாதமாக கொலைக்கு அது 10 லட்சம் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இவர் பழைய கான்டாக்ட் அது இதெல்லாம் வச்சு அப்படி கிளைம் மாரெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி பிஸ்னஸை வந்து ஒரு ரிக்கவர் ஒரு 5-6 மாதமாக கொலைக்கு அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அடுத்த எல்லாம் வந்து அவரோட பிரச்சனை எல்லாம் முக்கியமான ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு 10 மாதம் முடிஞ்சாச்சாம். 10 மாதம் முடிஞ்சோடனே இவர் அந்த 10 மாதமாக அந்த செக்கை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவர் யோசனை பண்ணால், இப்போ நான் இந்த செக்கை யூஸ் பண்ணலை, ஆனால் எனக்கு இந்த செக்கை தந்தவருக்கு நான் ஒரு கிஃப்ட் ஒன்று வேங்கொண்டு அவரை போய்த்து மீட் பண்ணலாமண்டு அவருக்கு ஒரு வாட்ச் ஒன்றை வாங்கிட்டு அவரை மீட் பண்ணலாமன்னு போனான். அவரை மீட் பண்ணலாமன்னு போக்கொலைக்கு அவர் பார்க்கல உட்காந்துட்டு இருந்தான். அது போல் அவர்கிட்ட போய்த்து சொன்னான், இப்படித்தான் நீங்கள் தந்த செக்கை வச்சு தான் நான் வந்து இதில் அந்த செக்கை யூஸ் பண்ணலை ஆனால் வந்து நான் இப்படி அதை ஸ்டார்ட் பண்ணினேன். என் ஸ்டாஃப் எல்லாம் பேசி ஒரு மாதிரி இப்போ மாஷா அல்லாஹ் என் பிஸ்னஸ் ஓகே ஆகிட்டு, சரியா, உங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ண தான் வந்தேன், இது வந்து என்ன சின்ன கிஃப்ட்டு, இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கொண்டு அவரோட ஒய்ஃப் கேட்டால், இது ஸ்டோரியெல்லாம் ஒய்ஃப் கேட்டால் இது என்ன அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவன் சொன்னான், இவர் வந்து அப்படி தான் எல்லாருக்கும் செக் கொடுக்குற, இவர் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து இவர் மென்டலி ப்ராப்ளம், இவர் லாஸ்ட் 5 இயர்ஸாக மென்டலி அப்செட்டாக இருக்குது, அதால் தான் இவர் அப்படி செய்து. அதோடு வந்து இவரோட பிஸ்னஸ் லொஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவரும் இதை மாதிரி தான் லாஸ்ட் 5 இயர்ஸுக்கு முன்னாடி கம்பெனி ஒன்று நடத்தி அது லொஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவர் இந்த பார்க்கில் வாரவங்களுக்கெல்லாம் செக் கொடுக்குற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ தானே அவருக்கு விளங்கினது, இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்ல வாரண்டாக்க, உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்பும் வரைக்கும்
உங்களால் முடியாது தான். உங்களால் முடியும்னு நீங்கள் எப்போ நம்புகிறோ அப்போ தான் உங்களால் முடியும் என்றவங்கள மனசு செல்லியே. சரியா? கண்டிப்பாக நாங்கள் உங்களோட பேசலாம். சரியா? இன்ஷா அல்லாஹ் நல்ல மோட்டிவேஷன் மெசேஜுகளோட. சரியா? இன்ஷா அல்லாஹ் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு நல்ல நல்ல மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு தரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் நினச்சிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.